விடிஞ்சிருச்சு. இவளை எழுப்பிவிட்டு கிளம்ப சொல்லணும். எங்க காணும்? ஒருவேளை எந்திரிச்சிருப்பாளோ? லதா, லதா, என்ன சத்தமே இல்லாம இருக்கா? ஒருவேளை பாத்ரூம்ல இருப்பாளோ? எங்க பாத்ரூம்லயும் இல்ல. எங்க போயிருப்பா? லதா, லதா, எங்கேயும் போக மாட்டாளே. எங்க போயிருப்பா? என்ன சொல்றமா? எங்க போனா தெரியலங்க. நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். வேற எங்கேயாவது போனாலும் போயிருப்பா. நீ வேணா மண்டபத்துல தேடி பாரு. ஏங்க, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நீங்களே இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க. அவ எங்க போறா? ஒருவேளை சம்பந்தியம்மா கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாலும் பேசிட்டு இருப்பாங்க. இல்லங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. உங்க மக அவ்வளவு சீக்கிரம் யாரு கூடயும் பழக மாட்டா. அது உங்களுக்கு தெரியும் தானே? ஒரு தடவை போய் பாரு. சரி, நீங்க சொல்றதுனால நான் போய் பாக்குறேன். நீ போய் பாரு, நானும் எல்லா இடத்துலயும் போய் பாக்குறேன். சரியா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. சரிங்க. இங்க என்ன எதையும் ரெடி பண்ணவே இல்ல. இங்க வர்றதுக்கு வாய்ப்பும் இல்ல. நான் எங்க போயிருப்பா? பாத்தியா ஜோதி, இந்த அம்மா அவங்க பொண்ணை தேட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா கூட்டம் வெளியே வந்துடும். ஆமாம்மா, அதுதானே நமக்கு வேணும். அப்பா பார்த்ததுலே உருப்படியான வேலை இது ஒண்ணுதான். வா வா, அவங்க பின்னாடியே போய் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். இங்கே இருந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். நீ வேற ஏமா, நான் சொல்றத கேளு. வாடி. சரிம்மா. இல்ல இல்ல, நீ வேண்டாம், நான் மட்டும் போறேன். ஏமா? ஏய், பொண்ணை காணோன்னா கல்யாணம் நின்று போயிரும். நீ தாண்டி கல்யாண பொண்ணு, போய் ரெடியாயி வா. ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். கல்யாணம் நின்று போச்சுன்னா நான் தானே கல்யாண பொண்ணு. அப்ப நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். போடி. உங்க அத்தைக்காரி பார்த்த உடனே என் பையனுக்கு கல்யாணம் பண்ணா உன்னைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால நிக்கணும். இந்த அளவுக்கு அழகா மேக்கப் போட்டு ரெடி ஆகி வா. சரிம்மா, இந்த இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ சூப்பர்மா. எங்க மாமா எனக்கு கிடைக்காமலே போனாலும் போயிருவாரோன்னு நினைச்சேன். ஆனா பா, உங்களை மாதிரி ஒரு அம்மாவும் அப்பாவும் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்மா. சரிடி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ போய் முதல் ரெடி ஆகி வா. சரிம்மா. அதான் எங்கடி போன? தேடுங்க தேடுங்க, நல்லா தேடுங்க. இன்னைக்கு முழுக்க தேடினாலும் அவங்க பொண்ணை கண்டுபிடிக்கவே முடியாது. இங்கேயும் இல்ல. எங்கதான் போயிருப்பா? ஒருவேளை முன்னாடி ஓடி போன மாதிரி எங்கேயாவது ஓடி போயிருப்பாளோ? இல்ல இல்ல, இருக்காது. அப்படி இருக்கவே இருக்காது. தேடுங்க தேடுங்க, நல்லா தேடுங்க. என் நாத்தனாக்காரி கூட சம்மந்தம் வைக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு இதுதான் தண்டனை. என்னாச்சு தேவி? எல்லாம் கரெக்டா தானே போகுது? எல்லாம் கரெக்டா தாங்க போகுது. அங்க பாருங்க, அந்த பொண்ணோட அம்மா கல்யாண பொண்ணை காணோன்னு தேடிட்டு இருக்காங்க. அட ஆமா, கல்யாண பொண்ணை காணோன்னு தேடட்டும் தேடட்டும். இன்னைக்கு போறேன் தேடினாலும் அவளை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவதான் இங்க இல்லையே. அதைத்தாங்க நானும் நினைச்சிட்டு இருக்கேன். பாவம், எவ்வளவு நேரம் தேடணுமோ தேடட்டும். அதுக்குள்ள நம்ம பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணமே முடிஞ்சிடும். ஆமாமா, அதுவும் சரிதான் தேவி. சரி வாங்க, என்ன ஏதுன்னு கேட்டு பிரச்சனைய கூட கொஞ்சம் உண்டு பண்ணுவோம். சரி தேவி, வா போலாம். என்னம்மா, என்ன தேடிட்டு இருக்கீங்க? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. நீங்க என்னடா எதை தேடிக்கிட்டு இருக்கீங்க? என்னம்மா, இன்னும் ரெடி ஆகலையே? முகூர்த்தத்துக்கும் இன்னும் நேரம் இருக்கு. அப்படித்தாம தெரியும். எப்படி நேரம் போகுதுன்னே தெரியாது. பொண்ணை சீக்கிரமா போய் ரெடி பண்ணுங்க. சரிம்மா. என்ன தேவி, இந்த அம்மா சரின்னு சொல்லிட்டு போகுது? அது எப்படிங்க சொல்லுவாங்க? நம்ம கிட்டதான் பொண்ணு காணாம போயிருச்சுன்னு சொன்னா கத்தி ஊரை கூப்பிட மாட்டோம். அப்புறம் பிரச்சனை ஆயிராது. அதனாலதான் பொண்ணை இன்னும் கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு கிடைச்சா ரெடி பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். அங்க பாருங்க, உங்க தங்கச்சி வரா. என்னன்னு இங்க நின்னுட்டு இருக்க? தலைக்கு மேல வேலை கிடக்கு. நீ என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? வானே. இந்த வரேமா. போனே, அவர் அங்க ஒத்தையில கஷ்டப்பட்டு இருக்காரு. நீ போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுனே. போறேமா. தேவி பாத்துக்க. சரிங்க. ஏன் தேவி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறாத. என்ன நீ? உன்னோட அம்மா ரொம்ப நேரமா எதையோ தேடிட்டு இருக்க மாதிரியே இருக்குமா? என்ன நீ சொல்றீங்க? தேடிட்டு இருக்காங்களா? ஆமா அபி, அங்க போறாங்க இங்க போறாங்க. நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். புருஷனும் பொண்டாட்டியும் எதையோ தேடிட்டே இருக்காங்க. நீ கொஞ்சம் என்னன்னு கேட்க கூடாதா? ஓ, என்னத்தை தேடிட்டு இருப்பாங்க? ஒருவேளை எதையாவது தொலைச்சிருப்பாங்களோ? அதாம எனக்கும் தெரியல. கொஞ்சம் நீ கூப்பிட்டு என்னன்னு கேட்கலாமே. சரிங்க, நீ இத கேக்குறேன். எங்க போயிருப்பா? என்னாச்சுமா? எங்கேயாவது இருந்தாலே? இல்லங்க, எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டேன். அவ இல்லவே இல்ல. எங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாதம்மா, பாத்துக்கலாம். எங்க ஒருவேளை ஓடி போனாலும் போயிருப்பாளோ? முன்னாடி ஒரு தடவை பண்ணாலே அந்த மாதிரி. ஆமா, அப்படியத்தான் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். இப்படி நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாலேம்மா. இப்படிலாம் பண்ணுவானே நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைங்க.
படுபாவி படுபாவி நம்மளை இப்படி நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டாலேங்க. இப்ப நம்ம என்னங்க பண்றது? நம்ம சொந்தக்காரங்களும் இருக்காங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களும் இருக்காங்க. இப்ப என்னங்க பண்றது? நம்மளை இப்படி மூக்க அறுத்துட்டு போயிட்டாலேங்க. அழுகாத அழுகாதம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னத்தங்க பாப்பீங்க? நீங்க ஒரு நாள் கூட தலை குனிஞ்சு நான் பார்த்ததே இல்லை. ஆனா இப்போ உங்களை தலை குனிய வச்சுட்டு போயிட்டாலேங்க. என்னம்மா பண்றது? நம்ம எவ்வளவோ எடுத்து சொன்னோம், ஆனா இந்த பிள்ளை கேட்காம நம்மள இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாலேம்மா. தப்பு நம்ம மேலதாங்க, நம்ம மேலதான். அவளுக்கு விருப்பம் இல்லாட்டியும் நம்ம விட்டுருக்கணும். நல்ல பையன் நல்ல பையனை நம்ம தாங்க அவளை வற்புறுத்தணும். சமந்தியம்மா சமந்தியம்மா, என்னங்க இப்ப என்னங்க பண்றது? கூப்பிடுறாங்க. நீ போய் கதவை தரமா. வாங்க சமந்தியம்மா. என்ன சமந்தியம்மா இன்னும் ரெடியாகாம இருக்கீங்க? ஆமா, என் மருமகளங்க அவ குளிச்சிட்டு இருக்கா. ஐயப்பா, இந்த பொம்பளை என்னமா சமாளிக்குது? ஆமா, 2 பேரும் அப்பா தந்து எதை தேடிட்டு இருக்கீங்க? எதையோ தேடிட்டு இருக்க மாதிரி இருக்குனே எங்க அண்ணி சொல்றாங்க. பாவி, என்ன போட்டு விட்டாலே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கல்யாண மண்டபம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருந்தேன். ஓ அப்படியா? கேட்டீங்களா? கல்யாண மண்டபம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருந்தாங்களா? இல்லையே, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கே. உங்களுக்கு என்ன அண்ணி சந்தேகம்? சும்மா எதையாவது கேட்டுட்டே இருப்பீங்க. வாங்க போலாம். எனக்கு சந்தேகமா இருக்கு. கல்யாண பொண்ணு எங்க? அதான் குளிச்சிட்டு இருக்கான்னு சொன்னமே. குளிச்சிட்டு இருக்காளா? குளிச்சுக்கிட்டு இருக்க சத்தமே கேட்கல. ஐயோ அண்ணி, அதெல்லாம் இப்ப ரொம்ப முக்கியமா? வாங்க போலாம். நமக்கு 1008 வேலை கிடக்கு. முகூர்த்தத்துக்கு இன்னும் நேரம் இருக்குதான். அதுக்காக இவ்வளவு அசால்ட்டாலாம் இருக்க கூடாது. வாங்க சீக்கிரம் போலாம். இருமா, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. என்னங்க பண்றது? இரு பாப்போம். அண்ணி, அங்க எங்க போறீங்க? நீங்க தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, அவங்க கொஞ்சம் அப்படித்தான். என்ன, உள்ள யாரையுமே காணோம்? அபிமா, உள்ள பொண்ணு குளிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா உள்ள யாரையுமே காணோம். என்ன சொல்றீங்க அண்ணி? உள்ள யாரையுமே காணோம். ஆமா அபி, உள்ள பொண்ணு இல்ல, ஒண்ணும் இல்ல. கேளு இவங்கள. நான் அப்பா இருந்தே நினைச்சேன் எதையோ தேடிட்டே இருந்தாங்க. ஒருவேளை பொண்ணதான் தேடிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து சம்மந்தி, என்ன சம்மந்தி இதெல்லாம்? பொண்ணு எங்க? அது வந்து பாத்தியா, நீயே பாத்தியா? நீ கேக்குற கேள்விக்கு பதில சொல்ல மாட்டேறாங்க. அது வந்து இது வந்து ஏதோ சமாளிக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, உங்க பொண்ணு எங்க? இதுக்கு மேல உங்ககிட்ட எதையும் மறைச்சு பிரயோஜனமே இல்ல. அப்படி வாங்க வலிக்கு. என்னங்க, என்ன பிரச்சனையா இருக்கும்? எங்க பொண்ண காணோம். என்ன சொல்றீங்க? பொண்ண காணாமா? நான் நினைச்சேன் இவங்க அப்பா இருந்து அங்கிட்டு இங்கிட்டு எதையோ தேடிட்டு இருக்கப்பவே நினைச்சேன். நீ கூட சொன்னல வேற எதையாவது தொலைச்சிருப்பாங்கன்னு. ஆனா இப்பதானே தெரியுது இவங்க பொண்ணையே தொலைச்சிட்டு நிக்கிறாங்கன்னு. என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் தெரியல சம்மந்தி. நீங்க சொல்றது நல்லா இருக்கே. அம்மா கத்தாதீங்கம்மா. கத்தாம எப்படி இருக்க முடியும்? இப்ப போய் பொண்ணை காணோம்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நாங்க என்னமா பண்ண முடியும்? பொண்ணு காணாம போயிட்டா. நாங்களும் அவளை எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், ஆனா எங்கேயுமே இல்ல. என்னங்க சொல்றீங்க? இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க பொண்ணை காணோம்னு? இவங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றப்பயே உனக்கு தெரிய வேண்டாம் அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லன்னு? என்ன நீ சொல்றீங்க? ஆமாடி, இவங்க பொண்ணு யார் கூடயாவது ஓடிதான் போயிருப்பா. அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா. என் பொண்ணு நல்ல பொண்ணு, யாரு கூடயும் ஓடிலாம் போயிருக்க மாட்டா. ஓஹோ, அப்ப உங்க பொண்ணு எங்க போயிருப்பான்னு சொல்றீங்க? என்ன சம்பந்தியம்மா இதெல்லாம்? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு, இப்ப போய் பொண்ணை காணோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. எங்க பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டுட்டு வந்துடுறோம். இது நல்லா இருக்கே. எவன் கூடயே ஓடி போன ஒருத்திய கூட்டிட்டு வந்து ஏன் மருமகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது நல்லா இருக்கே. அபி, இவங்களை இப்படியே சும்மா விடக்கூடாது. இவங்கள வெளியே கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்தணும். பொண்ணுக்கு விருப்பம் இல்லனா அப்படியே போய் தொலை வேண்டியதானே. எதுக்காக இப்படி கூப்பிட்டு வச்சு கழுத்தை அறுக்குறீங்க? அப்படிலாம் இல்லம்மா, என் பொண்ணு நல்ல பொண்ணு. ஆமா ஆமா, ரொம்ப நல்ல பொண்ணு. இத்தனை நாள் கம்முன்னு இருந்துட்டு இன்னைக்கு ஓடி போனதான் கல்யாணம் நிக்கும்னு தெரிஞ்ச தெளிவா ஓடி போயிருக்கா பத்தியா? அதனால ரொம்ப நல்ல பொண்ணுதான். சம்மந்தி அம்மா, உங்களை அப்படி பேச வேணாம்னு சொல்லுங்க சம்மந்தி அம்மா. என்ன எப்படி பேச சொல்றீங்க? இதுக்கு மேல உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். ஏன் நாத்தனா குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க? வாங்க வெளியே வாங்க, உங்களை நான் அசிங்கப்படுத்துறேன். வேண்டாம்மா, அப்படி மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. எங்க சொந்தக்காரங்களும் இருக்காங்க, உங்க சொந்தக்காரங்களும் இருக்காங்க. வெளியே போய் சொன்னீங்கன்னா நாங்க தூக்கு மாட்டிக்கிட்டு தான் ஆகணும். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உன் பொண்ணுக்கு விருப்பம் இல்லனா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? நான் என் பையனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா இப்ப கடைசி நேரத்துல என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டீங்களே. அப்படி கேள அபிமா, நாங்க உங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினைப்போம்மா. உங்களை மாதிரி ஒரு சம்பந்தம் கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்.
ஆமா ஆமா கொடுத்து வச்சிருக்கணும். நல்லா பேசுறீங்க, அதனால தானே இப்படி அசிங்கப்படுத்தி விட்டுட்டீங்க. அம்மா அப்படிலாம் பேசாதீங்க. எப்படிங்க பேச சொல்றீங்க? முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டி இருப்பேன்ல. இப்ப என்னடானா இந்த மாதிரி காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. குடும்பத்துக்கு அசிங்கம் அவமானம் எல்லாம் உங்களாலதான். அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அப்போ எங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன உங்க நிலைமை? இல்ல என்ன உங்க நிலைமைன்னு கேக்குறேன். நீங்க வெளியே வாங்க. ஐயோ வேண்டாம்மா. இல்ல உங்களை வெளியே வச்சு அசிங்கப்படுத்தினாதான் உங்களுக்கு அசிங்கம்னா என்னன்னு தெரியும். விடுங்க நீ, இன்னும் அவ்வளவு சொந்தக்காரங்க யாரும் வரல. இவங்கள இப்படியே விட்டுருவோம். அப்படியே எப்படிமா விட முடியும்? ஊர் உலகத்துக்கு தெரிய வேணா இவங்க பொண்ணு ஓடுகாலின்னு. விடுங்க அண்ணி, நீ வேணா விடுங்க விடுங்கன்னு சொல்லலாம். ஆனா நான் இதை விடுறதா இல்ல. நீங்க வெளியே வரலன்னா என்ன, நான் போய் சொல்றேன் பொண்ணு ஓடி போச்சுன்னு. ஐயோ அப்படி மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. என்ன ஓடுகாலியா ஓடி போயிட்டேன்னு தான் சொல்லணும். பின்ன எப்படி சொல்றது? அண்ணி அண்ணி நில்லுங்க அண்ணி. என்னங்க இதெல்லாம் என்னால தாங்க முடியாதுங்க. என்னம்மா பண்ண முடியும்? இதுக்கு மேல நம்ம கையில எதுவுமே இல்ல. இவ்வளவு நம்பினதுக்கு என்ன இப்படி கழுத்து அறுத்துட்டு போயிட்டாலம்மா. என்னங்க மனசை மட்டும் விட்டுறாதீங்க. ஒத்த பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தேனேம்மா. ஆனா இவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. முன்னாடி போனாலே அப்பயே போகட்டும்னு விட்டுட்டு நம்ம தலை முழுகி இருக்கணும். ஆனா அவளை வற்புறுத்தி கூப்பிட்டு வந்ததுதான் நம்ம பண்ணின தப்பு. ஆனா இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாங்க, இவன் நல்லா பேசி சிரிச்சிட்டு இருக்கும் போதே நானும் சுதாரிச்சிருக்கணும். சுதாரிக்காம விட்டுட்டேன். ஆனா கடைசியில இப்படி பண்ணிட்டு போயிட்டாலேங்க. இப்ப நம்ம மானமே போக போதுங்க. அண்ணி அண்ணி நான் சொல்றத கேளுங்க அண்ணி. நீங்க பண்றது தப்பு அண்ணி. யார் பண்றது? நான் பண்றதா தப்பு? நீதான் அவங்க மேல இறக்கப்பட்டுட்டு தப்பு பண்ணிட்டு இருக்க. இதுக்கு மேல இத சும்மாவே விடக்கூடாது. நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தினவங்கள நம்ம அசிங்கப்படுத்த வேண்டாம். ஐயோ அண்ணி, எல்லாரும் கேளுங்க. அண்ணி அவங்க கூட பொண்ணை காணோன்னு சைலண்டா தான் சொன்னாங்க. ஆனா இவங்க தான் என் மானத்தை வாங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள அசிங்கப்படுத்துறதால இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இது எதுக்காக எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவா சொந்தக்காரங்க கூட வரல. அப்படி இருக்கும்போது ஏன் அண்ணி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன நீ கவலையே இல்லாம நின்னுட்டு இருக்க? கவலைப்படு. நான் எதுக்கு அண்ணி கவலைப்படணும்? என் பையனா ஓடி போயிட்டான், இல்ல என் பொண்ணு ஓடி போயிட்டாளா? அவங்க பொண்ணு ஓடி போயிட்டா அவங்க தான் கவலைப்படணும். நம்ம கோபம் தான் படணும். அப்ப கோவப்படு. நின்னு போனது உன் பையனோட கல்யாணம். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அண்ணி விடுங்க அண்ணி. காது வச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு போயிடலாம். ஐயோ கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு போனா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? அபி என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்காங்க? இது வந்துங்க இந்த நேரத்துல இவ எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? ஒருவேளை நினைச்ச மாதிரி பொண்ணை கடத்திட்டாங்களோ? அப்படியத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பொண்ணை கடத்திட்டு இவ பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் தானே நினைச்சிட்டு இருக்கா. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. என் பேரனுக்கு பொண்டாட்டினா அது என் பேத்தி மட்டும்தான். நீங்க பார்த்து வச்சீங்களே லட்சணமா ஒரு மருமக, அவ எவன் கூட ஓடி போயிட்டா. என்ன சொல்றாங்க தேவி? ஆமாங்க, பொண்ணை காணோம். நினைச்சேன், நான் அன்னைக்கே நினைச்சேன். வேணான்னு சொன்னப்ப அந்த மஞ்ச மண்டைய போய் இவதான் அழகா இருக்கா, இவதான் என் மருமகன்னு பார்த்து வச்சியே. நீ பார்த்த லட்சணம் இதுதான். நான் என்ன பண்ணேன்? பொண்ணு அழகா இருக்கு, கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருப்பேன் தானே நான் அந்த பொண்ணை பார்த்து வச்சேன். ஆமா நல்லா பாத்திய பொண்ணு. என் பேத்தி இருக்கும்போது வேற எவ்வளையாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா இப்படி தாண்டி நடக்கும். என்னங்க இது கிளவி கோல் போட்டு போயிரும் போல. இப்ப அந்த கிளவி பேத்தி கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிடும். விடக்கூடாதுங்க. ஆமா நான் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடக்கூடாது. நம்ம பொண்ணுக்கு நம்ம மாப்பிள்ளையத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த கிளவி நினைக்கிறத நடத்தவே விடக்கூடாது. இப்ப என்னங்க பண்றது? சரிங்க. ஐயோ அண்ணி, இப்ப என்ன அண்ணி பண்றது? அதான் லட்சுமி, எனக்கும் ஒன்னும் புரியல. பாரு தேவி, உன் மாமியார் சரியான ஆளுதான். இத சாக்கா வச்சு அந்த கிழவியோட பேத்திய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்குது. நீ விட்டுறாத. உங்க எதுக்காக அப்படிலாம் நினைக்க போறாங்க? ஏன் நினைக்க போறாங்களா? உனக்கு தெரியாது அந்த கிழவியோட ஆசை என்னன்னு. இதை மட்டும் நீ சரியா பயன்படுத்திக்கல, அப்புறம் இந்த கிழவி நினைச்சதுதான் நடக்கும். அம்மா பி, உன் மதினி சொல்றது சரிதான். இந்த கிழவி நினைச்சிட்டு இருக்கு இத சாக்கா வச்சு நம்ம பேத்திய அந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்துடலான்னு. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்க, உனக்கு இந்த வீட்டுல எந்த மரியாதையும் கிடையாது, எந்த உரிமையும் இல்லாம போயிரும். ஆமாண்ணே, நீ சொல்றதும் சரிதான். நான் இத நடக்கவே விட மாட்டேன். என்ன விஷயது அங்க அவ்வளவு கூட்டமா இருக்கு? அதாண்டி எனக்கும் தெரியல. மொத்த ஃபேமிலியும் ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. நம்ம கிளம்பிட்டு வர்றதுக்குள்ள மண்டபத்தையும் ரெண்டாக்கி வச்சிருக்காங்களே.
என்னவா இருக்கும் ஐஷு? நானும் உன் கூட தானடி இருக்கேன். என்னாச்சு நீ என்கிட்ட கேட்டேன்னா எனக்கு என்னடி தெரியும்? ஒருவேளை இவன் பண்ண கோளாறா இருக்குமோ? இவன் தான் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தன்னைத்தானே கடத்திக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஒருவேளை அதைத்தான் பண்ணிட்டானோ? அதனாலதான் எல்லாம் இப்படி நிக்கிறாங்களோ? இல்லையே, அப்படின்னா என் அம்மா அப்பத்தால அழுதுட்டு இருப்பாங்களே. மாப்பிள்ளை காணோன்னா இங்க ஒரு கலவரமே நடந்திருக்குமே. இப்ப நாப்பிள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? கலவரம் தானே நடந்துட்டு இருக்கு. அவன் சொன்ன மாதிரி செஞ்சுட்டான்னு நினைக்கிறேன். அது இவ கல்யாணம் பொண்ணு மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கா. 1000 தான் இருந்தாலும் என்னோட அழகுக்கு இவ வருவாளா? என்னோட நகைக்கும் நான் இருக்க அழகுக்கும் கால் தூசிக்கு கூட வரமாட்டேன். என்ன அங்க கூட்டமா இருக்கு? வந்துட்டேன் மேனாமணிக்கு. இதான் எங்களுக்கும் தெரியல ஜோதி. நானும் பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கேன். கூட்டமா இருக்கு. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் போய் கேட்டுட்டு வரேன். ஏண்டி, என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒருவேளை கல்யாணம் நின்றுமோ? ஏண்டி, உனக்கு கல்யாணம் நிக்கணும்னு ஆசையா என்ன? ஏச்சா, இந்த கல்யாணம் நிக்கணும்னு நான் எதுக்கு ஆசைப்பட போறேன்? இன்னும் என்ன, பேசாம இரு. நீ ஆசைப்பட்டாலும் ஆசைப்படலைனாலும் அதாண்டி நடக்க போகுது. இந்த கல்யாணம் நின்று போச்சு. படுபாவி அன்னைக்கே சொன்னேன், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்படி போயிட்டானே. என்னாச்சு ஜோதி, என்ன பிரச்சனை? ஐஷு, பொண்ணை காணுமா? ஐஷு, என்ன ஜோதி சொல்ற? பொண்ணை காணுமா? என்ன சொல்ற ஜோதி? ஆமா மது, பொண்ணை காணுமா. அதான் எங்க அம்மா அங்க நின்று சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அதான பார்த்தேன். என்ன அவனை தானே கடத்த போறேன்னு சொன்னா? ஒருவேளை பொண்ணை கடத்திட்டானோ? எருமமாடி எருமம். இவனெல்லாம் எதுக்காக இப்ப பொண்ணை கடத்தினா? அவன் சொன்ன மாதிரி அவனையே கடத்த வேண்டியதானே? எதுக்காக அப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளாண்டுட்டு இருக்கான்? இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. ஆமா, இவ்வளவு கலவரம் நடந்துட்டு இருக்கு. எங்க போயிட்டான்? நீங்க இங்கே இருங்க, நான் வரேன். ஐஷா, எங்க போற? இரு வாரேன். ஏய் வெற்றி, எங்க போயிட்டான்? இவனும் இங்க இல்லையே. ஒருவேளை பொண்ணை கடத்திட்டு அவனும் கூட போயிட்டானா? இல்லையே, பொண்ணை கடத்தினா இவன் என்னத்துக்கு போகணும்? பொண்ணை கடத்தினா மாப்பிள்ளை இருக்கணும், மாப்பிள்ளைய கடத்தினா பொண்ணு இருக்கணும். இங்க என்னடனா மாப்பிள்ளையும் காணும் பொண்ணையும் காணும். இவன் என்ன கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டிட்டு இருக்கான்? எங்க போயிருப்பான்? எங்க போயிருப்பாங்க? பொண்ணையும் காணும் மாப்பிள்ளையும் காணும்னா எங்கடி போயிட்டு வந்த? மது, என் அண்ணனையும் காணோண்டி. என்ன சொல்ற நீ? ஆமா ஜோதி, என் அண்ணனையும் காணும். தேடாம தான் பொண்ணை காணோம்னு இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்களா என்ன? நீ உண்மைதான் சொல்றியா? அது எப்படி ஒரே நேரத்துல பொண்ணையும் காணும் மாப்பிள்ளையும் காணும்? அதாண்டி எனக்கும் ஒன்னும் புரியல. மாமாவை காணுமா? என்னது, என் பையனை காணாமா? என்னங்க இதெல்லாம்? பொண்ணையும் காணோம் பையனையும் காணோம்னா என்ன நடக்குதுங்க? அதாங்க எனக்கும் ஒன்னும் புரியல. என்ன விளையாடுறீங்களா? என் பொண்ணு எங்க? இப்பதானே புரியுது உங்க நாடகம் என்னன்னு. நாடகமா? நான் பாருங்க, நானே என் பையனை காணோம்னு கவலைப்பட்டு இருக்கேன். நீங்க வேற ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க பேசும்போது மட்டும் நல்லா இருந்துச்சா? என் பொண்ணு அப்பவே சொன்னா இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு. இப்பதானே தெரியுது உங்க லட்சணம் என்னன்னு. அப்ப உங்க பொண்ணு ஓடி போயிருப்பா. எங்க பையன் ஏதாவது சொல்லுங்க. என் பொண்ணு ஓடி போயிருப்பா. உங்க பையனை யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களா என்ன? அப்படி கூட இருக்கலாம். அது எப்படிங்க? என் பொண்ணு காணாம போயிருப்பா, ஆனா உங்க பையனை மட்டும் எப்படி யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்க? என்னம்மா இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? அதாண்டி எனக்கு ஒன்னும் புரியல. நினைச்சேன் நேத்து வந்தவங்க திருன்னு முழிச்சிட்டு இருக்கப்பவே நான் நினைச்சேன். என்ன நீ சொல்ற? என்னங்க சொல்றீங்க? நேத்து 2 பேரு கேட்டரிங்னு வந்தாங்க. அவங்க பார்த்த பார்வையே சரியில்லை. அவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்கல. பாக்குறதுக்கு ஏதோ திருட்டு பயலுக மாதிரி இருந்தாங்க. அப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும். என்னங்க இந்த விஷயத்தை இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? இப்பதானே புரியுது உங்க நாடகம் என்னன்னு. என் பொண்ணு எங்க? என் பொண்ணை மட்டும் இப்ப திரும்ப வரல. இங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. நானே கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. என்ன நடக்குதுன்னு எங்களுக்கும் புரியல. நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம். என்னமா பாதிக்கப்பட்டிருக்கீங்க? இதுல என்ன பாதிக்கப்பட்டிருக்கீங்க? காணாம போனது ஏன் பொண்ணு. உங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வைக்கணும்னு நினைச்சேன் பாத்தீங்களா? என்னதான் செருப்பால அடிக்கணும். என்னங்க நேத்து என்னதான் நடந்துச்சு தெளிவா சொல்லுங்க. 2 பேரு கேட்டரிங் வேலைக்குன்னு வந்தாங்க. ஆனா அவங்க முழிக்கிற மொழியே சரியில்லை. அப்பவே எனக்கு தோணுச்சு இவங்க ஏதோ திருட்டு பயலுக மாதிரி இருக்காங்கன்னு. நான் விசாரிக்க போனேன். ஆனா மாப்பிள்ளதான் ஊடால வந்து கேட்டரிங் ஆளுங்க தான் எனக்கு தெரிஞ்சவங்க தானே சொல்லவும் நான் அப்படியே விட்டுட்டேன். என்னன்னு அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? அது மட்டும் இல்ல, அவங்க 2 பேரும் ஒண்ணு போல இருந்தாங்க. ஒண்ணு போல இருந்தாங்களா? கேட்டரிங் ஆளுங்க கிட்ட விசாரிச்சுட்டா போச்சு யார் மேல தப்பு இருக்குன்னு. இப்ப தெரிஞ்சிரும்ல. எப்பா மணி இங்க வா. சொல்லுங்கண்ணே. ஏன்பா மணி, கேட்டரிங் இன்சார்ஜ் புள்ள நீதானே? ஆமாண்ணே, எல்லாமே நான் தான். இப்ப என்னங்க பண்றது? நம்ம மாட்டிக்க போறோம். கவலைப்படாத, அதெல்லாம் எதுவும் இல்லை. உன்கிட்ட ஒரே மாதிரி 2 பேரும் வேலை பாக்குறாங்களா என்ன? ஒரே மாதிரி 2 பேரு? சேச்சா,
நம்ம கிட்ட அப்படி யாரும் இல்லையேனே. என்ன வாசுதேவா அதெல்லாம்? ஆமா, எனக்கு எதுவும் தெரியாது மாமா. அவங்க அப்படித்தான் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? இல்ல எப்படி சொன்னாங்க? நான் உன் பேச்ச கேட்டுட்டு தானே விட்டுட்டு போனேன். அப்பயே விசாரிக்கணும்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? சரிப்பா, நீ போலாம். என்னங்க நடக்குது இங்க? என்ன நடக்குது? உங்க மச்சான் என்னடனா அவங்க கேட்டரிங் ஆளுங்க தானே உள்ள விட்டுருக்காங்க. நீங்க என்னடனா விசாரிக்க கூட இல்ல, அவர் பேச்ச கேட்டு நம்பி இருக்கீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? பொண்ணையும் மாப்பிள்ளையும் கடத்தினது அவங்கதான். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்க மச்சான் தான். இப்ப மட்டும் என் பொண்ணு என் கைக்கு வரல, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவேன். என்னடா என்ன நடக்குதுங்க? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? ஆமா, இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது மாமா. அவங்க கேட்டரிங் ஆளுங்கன்னு சொல்ல வந்தா நானும் உள்ள விட்டேன். உங்கள மாதிரிதான் நானும் நம்பினேன். இது சரிப்பட்டு வராது. நீ வாமா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ஐயோ வேண்டாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? நீங்க தான் சொன்னீங்களே எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு. அப்ப நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா உங்களுக்கு என்ன பயம்? அண்ணே நான் சொல்றத கேளுங்க. கேட்க முடியாது. என் பொண்ணு என்கிட்ட வர வரைக்கும் என்னால எதையும் கேட்க முடியாது. நீங்க சொல்றதுதான் சரி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். பொண்ணையும் காணோம், மாப்பிள்ளையும் காணோம். இதுக்கு ஒரே தீர்வு போலீஸ் ஸ்டேஷன் தான். போக வேண்டாம், போக வேண்டாம். போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக வேண்டாம். பொண்ணும் மாப்பிள்ளையும் இங்க எங்கேயாவது தான் இருப்பாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளவு பெரிய கலவரம் நடக்குது, இதுல பொண்ணு மாப்பிள்ளையும் எங்கேயாவது போயிருப்பாங்களா என்ன? ஈஸியா சொல்றீங்க இங்கதான் இருப்பாங்கன்னு. இல்ல அபி, இதுக்கு ஒரே முடிவு அவர் சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாதான் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அபி வேண்டாமா, போலீஸ் ஸ்டேஷன்ல வேண்டாமா. ஏன்னு வேண்டாம்னு சொல்றீங்க? அவர் சொல்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா தான் என் பிள்ளையும் கண்டுபிடிக்க முடியும், அவங்க பிள்ளையும் கண்டுபிடிக்க முடியும். எப்போ மாதிரி என்னம்மா, உன் பெரியமாக்கு ஒரு போன் போட்டு கூட. எதுக்கு? அங்கேயும் உன் மருமக வாந்தி எடுத்துட்டான்னு தம்பட்ட அடிக்கிறதுக்கா? நானும் போட்டு தர மாட்டேன். போட்டு குடுறி என் செல்லம்ல. இப்ப மட்டும் செல்ல வெள்ளன்னு கொஞ்சம் போட்டு தார. 10 நிமிஷம் தான் உனக்கு டயம். நீ பாட்டிக்க 4 கணக்கா பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அடுத்து நீ யாருக்கு கேட்டாலும் போன் போட்டு தர மாட்டேன். சரிடி, 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் தான். இதுக்கு மேல நீ பேசினா அப்புறம்லாம் இருக்கு உனக்கு. இந்தா குடி. எங்க போதாடி? போது எதிர்த்த வீட்டுக்கு போகுது. அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? 10 நிமிஷத்துல மட்டும் நீ பேசி முடிக்காம இரு, அப்புறம் இருக்கு உனக்கு. ஆமா ஆமா அக்கா, ஒரு சந்தோஷமான விஷயம்க்கா. ஐயோ ஆண்டவா, இதுக்கு சொல்லி வாய் வலிக்குதோ இல்லையோ, எனக்கு கேட்டு காதுதான் வலிக்குது. மருமக ஒரு தடவை தான் வாந்தி எடுத்திருப்பா. தாய்க்கிழவி என்னன்னா 1000 தடவை சொல்லிருச்சு. அக்கா என் மருமக வாந்தி எடுத்துட்டாக்கா. நீ பாரு எப்படி வாந்தி எடுத்தா, எத்தனை தடவை வாந்தி எடுத்தா, எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சு வேறும். ஆமா ஆமா, எனக்கு இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் கிடைக்கும்னு நினைச்சே பார்க்கலக்கா. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். ஆமா ஆமா. சரிக்கா, சரிக்கா, நான் நல்லா பாத்துக்கிறேன். சரிக்கா, இன்னும் எவ்வளவு நேரம் பேசுறேனே நானும் பாக்குறேன். போன் போட்டதுதான் தாமசம். மருமக 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 புராணம் தான். அதுவும் அவ வாந்தி எடுத்த புராணம் தான். போதும் போன கூட. இருடி, இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன். என்னது, இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கியா? ஆமாடி, இருடி. ஆமா ஆமா, அவதான். அடப்பாவி தாய்க்கிழவி, முக்கி 3 மணி நேரம் பேசிட்டு இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன்னா சொல்ற. நீ பேசுனது போதும், போன குடுமா. இவ வேற அவசரம் கொடுக்க. இருடி தாரு, என்ன உனக்கு அவசரம்? போன் போட்டு கேக்குறப்ப மட்டும் கெஞ்சிறது, போனை திரும்ப கேட்டா வையிறது. இதுவே உனக்கு வேலையா போச்சு. இரு உன்னை வச்சுக்கிறேன். ஆமாக்கா. என்ன சாப்பிட்ட? ஐயோ ஆத்தாடி, இப்பதான் என்ன சாப்பிட்டேன்னே கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் போன கேட்டா செருப்படிதான் உழுகுன்னு நினைக்கிறேன். இப்பதான் சாப்பிட்டியானே கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் பேசும் விடியிற வரைக்கும் பேசும். என்ன நாத்தனாரே, இங்க வந்து உட்காந்துட்ட? இதுவும் ரொம்ப சோகமா. பாரு, நாத்தனாரே தேங்காய் நாரேன்னு இருந்தேன். உனக்கு அவ்வளவுதான். சாம போயிரு. நானே கடுப்புல உட்காந்துருக்கேன். கடுப்புல தானே உட்காந்துருக்க, அடுப்புல உட்காரலையே. இவ வேற ரைமிங்ல பேசுறேன், டைமிங்ல பேசுறேன்னு உயிரை வாங்குற. இவ வாங்கி எடுத்தாலும் எடுத்தா என் உயிரத்தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. காலையில பாயாசம் சொல்லி ஒரு களியை கிண்டு கொடுத்துச்சு. இப்ப என்னடா என் போனை வாங்கி வச்சுக்கிட்டு உயிரை வாங்குது. போன தருவியா மாட்டியா? முடியாதடி, போடி. அசிங்கப்பட்டாள் நாத்தனார். ஐயோ கடவுளே,
தாங்க முடியல ஆண்டவா. இவளை எதுக்காக ஒரு மாசத்துல வாந்தி எடுக்க வச்சீங்க? இந்தாடி உன் போன. என்ன பிரியா, சாப்பிட்டியா? சாப்பிடலையா? உன் மருமகளுக்கு ஊட்டி விடுறியா? செய்வேண்டி. என் மருமகளுக்கு நான் செய்யாம வேற யார் செய்வா? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் தான் அவங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அத்தை. ஒரு குழந்தைக்காக உங்க மனசை நீங்க இவ்வளவு ஈஸியா மாத்திக்கிடுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போயிருச்சு அத்தை. நான் தான் அத்தை ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். பிரியா போலாமா? எங்கடா? ஆஸ்பத்திரிக்கு தானே? இல்லம்மா. இல்லையா? அப்போ வேற எங்க கூட்டு போற நீ? என்ன ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லை. ஒருவேளை அம்மா ஊட்டி விடுவேன்னு சொன்னதுக்காக எமோஷனல் ஆயிட்டாலோ? இந்த லதா பிள்ளைக்கு கல்யாணம் இல்லம்மா, அவளும் இவளும் ஃப்ரெண்டு, அதான் கூட்டு போய் சொன்னான். பாரா, இந்த நேரத்துல எங்கேயும் போக கூடாது. அத்தை, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறாதம்மா. நான் பல கனவோட இருக்கேன் பேரம்பெத்தி வரப்போதேன்னு. அதனால என் பேச்ச கொஞ்ச நாளைக்கு கேளு அத்தை. இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நான் சொல்றத கேப்பியா இல்லையா? கேப்பேன் அத்தை. அதான் அவளை சொல்லிட்டால, பேசாம ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வர வழிய பாரு. ஆஸ்பத்திரிக்கா? அதெல்லாம் வேணாம் அத்தை. ஆமா ஆமா, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டு போக வேண்டாம். உன் வாயை வச்சுட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, நீயும் வந்துரு. இவ்வளவு நேரம் தாய் கிழவி போனை வச்சுக்கிட்டு உசுர வாங்குச்சு. எதுக்கு? பெரியம்மாக்கு போன் போட்டு என் மருமக வாந்தி எடுத்துட்டா, என் மருமக வாந்தி எடுத்துட்டான்னு டம்பரா போட்டுக்கு இருந்துச்சு. என்னம்மா நீ சும்மா இருக்க மாட்டியாமா? என்னடா பண்ணு? வா, ஏம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணும் பண்ணலடா, நடந்ததான் சொன்னேன். என்னம்மா நடந்ததை சொன்னேன், ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? அவங்க என்ன நினைப்பாங்க? சரி அதை விடு, நீ பாட்டுக்கு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு ஏதாவது முடியாம போயிருச்சுன்னா அப்புறம் என்ன? உனக்கே தெரியுதுல என்ன சொல்லுவாங்க? 3-4 மாசத்துக்கு யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? எங்க அத்தையை திட்டாதீங்க. வந்துருவியா உடனே? அத்தைய திட்டாதீங்க, இது பண்ணாதீங்க. என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு புரியுதா இல்லையா பிரியா? இவங்கதான் விளையாண்டுட்டு இருக்காங்கன்னா நீயும் அவங்க கூட சேர்ந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் எனக்கு சரிபடல, பாத்துக்க. இப்ப எதுக்கு அவளை திட்டுறா? எல்லாத்துக்கும் நீதாமா காரணம். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.